அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அம்மா கவனிங்க. 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு இடையில 100 வயசு எவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கா? 75க்கு 100க்கு எவ்வளவு, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான்? நாமளா இருந்தாங்க பாத்துங்க, இந்த கற்பார நிலத்தில் விழுந்த மாதிரி சீக்கிரம் மலையிறது, ஆய் ஊயின்றது, இப்படிதான் இருப்பாங்க. விசுவாசிக்கிறோம் எப்படி இருப்பான்? ரொம்ப பொறுமையா இல்லையா? அடுத்தது அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கும். பாருங்க, மனுஷன் சத்தியம் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் படிக்கும் போது நாங்க வீட்டில் வளர்க்குற பூனை மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? எங்க வீட்டில் வளர்க்குற நாய் மேல சத்தியமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லுவாங்க? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு பெரிய ஆளு யாரு? அம்மா தான். என்ன அம்மானா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா டே சொல்லுவாங்க, டே அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்றான்டா. அந்த வசனத்தை மறுபடியும் படிமா. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. பாருங்க, ஒருத்தன் எங்க அம்மா மேல சத்தியமா அப்படின்னு அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டான். இதுக்கு மேல அவனை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. மனுஷனுக்கு அம்மா பெருசா தெரியுது, ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு யாரு பெருசா தெரியணும்? தேவனும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம்.